இசைஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய புதல்வி பவதாரணி அவர்கள் அமரத்தன்மை அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்மால் முன்கூட்டியே கணித்திருக்கவும் முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த பவதாரணிங்கிற பெயரை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பெயரினுடைய எண் 34ஆம் எண், அதாவது 7ஆம் எண்ணை உருவாக்கும். 3+4 7. அந்த 34ங்கிறது தான் அந்த மாதிரியான தனித்திறமைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். ஒரு லாஜிக்கே இல்லாத சயின்ஸா பார்க்கறத விட இதை ஒரு மேத்தமேட்டிக்கல் சயின்ஸா நீங்க அணுகுனீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா மாதிரியான விஞ்ஞானிகள் ஏன் எண்களை ஆராய்ந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இந்த 2ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் எண்கணித ரீதியாக எந்த கிரகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இளைய தலைமுறையினர் இறப்பதை முதிய தலைமுறையினர் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்க போகுது. சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல இப்ப சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு துயர விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். பவதாரணி அவர்களுடைய அமரத்தன்மை, அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது யாருமே கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல. திடீர்னு நிகழ்ந்துச்சு. ஆனா 2024 என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் பல சேனல்கள்ல இந்த 2024 பத்தின கணிப்புகள்ல நான் தெரியப்படுத்தியிருந்தேன். முதல் நாள் வரைக்கும் நம்ம ஒரு மனிதரை நன்றாக பார்த்திருப்போம். அடுத்த நாள் அவர் இல்ல அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்படுவோம் அப்படின்னே நான் சொல்லியிருந்தேன். இது இந்த ஆண்டு இது மாதிரியான விஷயங்களை நெறைய உண்டு பண்ணும். இன்னும் சொல்லப்போனா, நான் ஒரு வார்த்தைய குறிப்பிட்டே சொன்னேன். 2019, 20ஆம் ஆண்டுகள்ல கூட கொரோனான்னு ஒரு நோய் இருந்துச்சு. ஒரு உயிர்க்கொல்லி இருந்துச்சு. அது இயற்கையா நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா இந்த 2024ல புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லன்னா கூட நெறைய உயிரிழப்புகள் நிகழும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ பவதாரணி அவர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பிறந்த தேதியின் அம்சம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அம்சம். அவங்களுடைய லைஃப்ல அவங்க மிகப்பெரிய உயரத்தை தொடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் காலக்கணிதத்தின்படி முன்பே கணிக்கப்பட்டதாக நம்மளால பார்க்க முடியும். அவர்களுக்கு அமைந்த பிறந்த தேதி ஆகட்டும், அவர்களுடைய பெயர் ஆகட்டும், இது எல்லாமே கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு எண். நான் நம்மளுடைய சேனல்லே நெறைய அந்த 7ஆம் எண்ணை பற்றி பேசும்போது, எந்த அளவுக்கு கிரியேட்டிவான விஷயங்களுக்கு அது பெரிய அளவுக்கு உயரத்தை தரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தோம். இப்போ பவதாரணி அவர்களுடைய பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, 34ஆம் எண் வருது. அது அவர்களுடைய தனித்திறமை, தனித்தன்மை இது எல்லாத்தையும் வேறு ஒரு இடத்திற்கு எடுத்துட்டு போணுச்சுன்னே சொல்லலாம். எல்லாத்திற்கும் மேல இசைஞானி அவர்களுடைய ஜீன் அவங்க. ஸோ இவங்களுடைய தேதியுமே அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு குடுத்தது 23ங்கிறது. எந்த இடத்துல சிக்கல்கள் அப்படிங்கிறத நம்ம எண்கணித ரீதியாக பார்க்கலாம்னா, இவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணான 8ஆம் எண் வரும்பொழுது, அது அந்த தேதிக்கு அந்த பெயர் எண்ணிற்கு மிகவும் எதிர்ப்பதமாக செயல்படக்கூடிய வகையில இருக்குது. ஏன்னா பிறந்த தேதிங்கிறது நம்ம கையில இல்ல. இறைவன் கொடுக்கக்கூடியது. பவதாரணி அவர்கள் பிறந்த தேதி 23/7/1976. இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 8ஆம் எண் வரும். அதாவது தேதி அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலயும் பிளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒண்ணோட ஒண்ணு கூட்டி பார்த்தீங்கன்னா 8ஆம் எண் வருவத நீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த தேதியின் கூட்டுத்தொகை அவங்களுடைய பெயருக்கு சுத்தமா பொருந்தாத தன்மையில போயிடுச்சு. எப்போதுமே சனி கிரகம் சந்திரனுக்கு நெறைய பிரச்சனைகளை தருவாரு. மற்றவர்களை காட்டிலும் 7.5 சனி கடகத்துக்கு மிக அதிக அளவுல பாதிக்கும். அதுவும் இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா, சனியின் ஆண்டாக நம்ம பார்க்குறோம். 2024ங்கிறதே 2+0+2+4 அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா, 8ஆம் எண் தான் வரும். இந்த ஆண்டு இது மாரியான சூழ்நிலைகள எல்லாருக்குமே நெறைய பேருக்கு உருவாக்கப் போகுது அப்படிங்கும்போது, பவதாரணி அவர்கள் அவர்களுடைய தேதியிலேயே அந்த 8ஆம் எண் இருக்குது. பெயர் அவர்களை காப்பாற்றக்கூடிய வகையில அ முழுமையாக பொருந்தாத தன்மையில வேற அமைஞ்சு போச்சு. ஏன்னா, இந்த சந்திரனுக்குரிய ஒரு தன்மை வாய்ந்தது தான் இந்த 7ஆம் எண். அதற்கு சனி எப்போதுமே நேரு எதிர்விதமாக செயல்படும். ஒண்ணு உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துரும். இன்னொன்னு குடும்பத்தில் தாயோ, தந்தையோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும். இறைவனுடைய அருளால அவர்களுடைய அம்மாவும் சரி, தந்தையும் சரி இவங்க 2 பேருமே முன்னின்று அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அவங்க பார்த்தாங்க.
ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவங்க வளர்ந்ததற்கு பிறகு தான் அவர்களுடைய தாய் வந்து தவறி போனாங்க. ஸோ அந்த வகையில வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனையே வரல. காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னே சொல்லணும். ஆனா உடல் ரீதியான பிரச்சனைகள அது வந்து உண்டு பண்ணியிருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதே நான் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தை பற்றி நம்ம வந்து பேசும்போது, ஒரு சேனல்ல நான் தெளிவாவே குறிப்பிட்டிருந்தேன். 28 அப்படிங்கிற எண்ணுல அவருக்கு பேர் அமைஞ்சிருந்துச்சு. அதிலயுமே பார்த்தீங்கன்னா, சந்திரனோட இணைந்த சனி. 2ங்கிறது சந்திரன், அதாவது கடகத்துக்குரியது. 8ங்கிறது சனி. இது 2ம் சேர்ந்து வரும்போது, அது உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுரும். எவ்வளவு வளர்ச்சியில ஒரு மனிதன் இருந்தாலும் அவங்கள சாய்ச்சிரும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த விஜயகாந்த் அவர்களுடைய மரணமுமே கூட பார்த்தீங்கன்னா, அதே 28ஆம் தேதி தான் நிகழ்ந்துச்சு. ஸோ எண்கள்ங்கிறது வந்து, அந்த கால கணிதம்ங்கிறது வந்து எப்போதுமே தப்புவதே கிடையாது. அது வந்து மிக சரியாக வேலை செய்யக்கூடியது. ஸோ இப்ப அடுத்து இசைஞானி அவர்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கள் வந்து முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத துயரம். ஒரு மிகப்பெரிய பாரம். அவங்களுடைய குடும்பத்துல ஒரு முடிசூடா ராணியா தான் வந்து அவங்கள வந்து வச்சிருந்தாங்க பவதாரணி அவர்கள. அவர்களுடைய குரலும் வந்து மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. வேற எந்த ஒரு சிங்கருக்கும் இல்லாத ஒரு காந்த சக்திங்கிறது அந்த குரலுக்கு இருந்துச்சு. எங்க எவ்வளவு தூரத்துல ஒலித்தாலும் இது பவதாரணி அவர்களுடைய குரல்ங்கிறத மிக எளிதாக யாராலும் இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு குரல் அது. நெறைய பேர் வந்து அவர்களுடைய முந்தைய பாடல்கள்லாம் கேட்கும்போது, "ஓ! இது பவதாரணி பாடுனதா?" அப்படிங்கிறது இந்த ஜெனரேஷன் கூட வந்து கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுடைய பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்கள அறியாம விரும்பி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் தான் அந்த குடும்பத்திற்கு. ஆனா, இதுல ஒரு விஷயம் வந்து உறுதியாக சொல்ல முடியும். எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை, அதுவும் மிகவும் திறமை வாய்ந்த சிம்பிளான ஒரு லைஃப்ப லீட் பண்ணி இறந்தவர்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து புனிதத்தன்மை அடையும். அதுவும் குறிப்பாக ஒரு வருடத்திற்குள்ளாகவே அவர்களுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னொரு சந்ததி கூட அவங்க குடும்பத்துக்கு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். பவதாரணி அவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு இனிமேல் வந்து அவங்க குடும்பத்திற்கு வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இது நிகழக்கூடிய காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அ குறைந்தது அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து இது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து அவர்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்கள வந்து அவங்களுடைய சொந்த ஊரான அவங்களுடைய இடத்திலேயே அவங்க வந்து எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா, அந்த புனித ஆத்மா வந்து அப்போது அந்த குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய இடத்திலேயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து குலதெய்வத்தினுடைய அருளுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு 6 மாதங்கள் கழித்து குடும்பத்தோட அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு விசிட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பவதாரணி அவர்களுடைய ஆ ஆன்மா எந்த அளவுக்கு வந்து புனிதத்தன்மை எய்தி அடுத்த நிலைக்கு போகுதுங்கிறது அவங்களுடைய குலதெய்வத்தின் கையிலயும் இருக்கு. ஸோ இது வந்து இவங்க செய்யும் பொழுது, இப்ப நான் சொன்னது மாதிரி அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளார நிறைய ஏற்றமான பலன்கள்ங்கிறது வந்து அவர்களுடைய சகோதரர்களாகட்டும், குடும்ப உறுப்பினர்களாகட்டும், அவர்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது அன்பு வச்சிருந்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரதிபலனாக கண்டிப்பாக வந்து சேர்ந்தே தீரும். ஸோ அந்த வகையில வந்து ஒரு விஷயத்துல வந்து திரு இசைஞானியுடைய குடும்பம் வந்து ஆறுதல் அடையலாம். இவர்கள் உங்களை விட்டு வந்து எங்கேயுமே போகல அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த எண்களுக்குரிய சிக்னிஃபிகன்ஸ வந்து நம்ம இங்க டீகோட் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, அது எல்லாம் உண்மைனா இதுவும் உண்மைதான். இப்ப 2024ல 8ஆம் எண் வந்துச்சு. இந்த 8ஆம் எண் வந்து அவர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு முடிவை குடுத்தது. அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்லயுமே 8ஆம் எண் இருந்துச்சு. எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நிகழும் பொழுது அவர்களுடைய பெயரினுடைய எண்ணான 34 வந்து அவர்களுடைய அந்த அமரத்தன்மை அப்படிங்கிறத வந்து உண்மையாகவே அது வந்து செயல்படுத்தும். அதாவது அவர்கள் உடல் அளவில் இல்லையே ஒழிய, அவர்கள் வந்து என்றும் அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை உணரக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். அது அந்த குடும்பத்திற்கு ஒரு மன நிறைவை தரும். அதற்கு அவர்கள் வந்து இவங்களையே வந்து அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளார தெய்வமாக கனவிலும் பார்க்கலாம். நிறைய நேரங்கள்ல உணரலாம். அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் அவங்களுக்கு வந்து நிறையவே கிடைத்து, அவர்களுடைய ஆன்மா மிக நல்ல ஒரு இடத்தில் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக் கொள்ளலாம். நம்மளுடைய சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு நான் எப்போதுமே சொல்லிக் கொள்வது, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேமு, உங்களுடைய பிசினஸ் நேம்,
அல்லது உங்களுடைய குழந்தையுடைய நேமோட நீங்க அனுப்பிச்சீங்கன்னா, அது எந்த அளவுக்கு உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கு அல்லது பொருந்தல. இந்த தகவல் வரைக்கும் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலனா மேற்கொண்டு என்ன செய்யணும்ங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ இத நீங்க வந்து மறந்துடாம சாய்ராம் நியூமராலஜி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இப்ப நான் சொன்ன டேட் ஆஃப் பர்த், நேமோடைய எனக்கு நீங்க அனுப்பும் பொழுது 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.